திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருநாதருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையில் திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, 11/6/24 செவ்வாய்க்கிழமை அன்று ஆயிலே திருநாள் திருமாலம் சோமாசிமார நாயனாருடைய யாகம் வேள்வி நடைபெற்றது. அப்பொழுது இந்த மாகாளநாதர் கோவிலுக்கு சென்னையில் பல பேர் வந்திருந்தார்கள். அதிலே ஒரு அன்பர் என்னை கேட்டார், இந்த கோவில் என்னுடைய தொன்மை என்ன? நான் ஒரு 1000 ஆண்டுகள் இருக்கலாம்னு சொன்னேன். அப்பொழுது எங்கள் சிவாச்சாரியார் வந்தார், 1000 அல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பானது என்றார். இது ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், திருவாரூரை பற்றி நாம் பேசுகிறோம். திருவாரூருக்கு அண்மையிலே உள்ளதுதான் உங்களுக்கு. திருவாரூருக்கும் திருமாகாளத்துக்கும் நிறைய தொடர்பு. யாகத்து அன்று திருவாரூரில் ஜாராஜா உச்சி காலத்துக்கு அங்கே இருக்க மாட்டார், அவர் இங்கே வந்துடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருமாகாளம். அதே திருவாரூரில் சுந்தரருடைய மூலமாக நட்பு கொண்டு இந்த சோமாசிமார நாயனாருக்காக ஜாராஜா அங்கே போனார். அப்போது திருவாரூருடைய தொன்மை என்னன்னு தெரியணும்ல நமக்கு. அப்போ திருவாரூருடைய தொன்மையை சொல்லுகின்ற பொழுது சொல்றார், எவ்வளவோ நேரம் தலத்தினுடைய தொன்மையை வியந்து வியந்து சொல்றார். இதில் பொதுப்பட தொன்மை ஒன்றையே குறிக்கிறார். அல்லியம்பூங்கோதை புற்றிடங்கொண்டான். அதாவது இந்த பதிகத்திலே முதல் பாடல் பாருங்க, ஒருவனாய் உலகு ஏத்த நின்ற நாளோ ஓருவே மூருவம் ஆன நாளோ பாடுறார். இதில் 3வது பாடல் பதிகத்தில் நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கணும். பாடலை நாம் முதலில் காண்போம். பாடகம் சேர் மெல்லடி நற்பாவையாளும் நீயும் போய் பார்த்தனது பலத்தை காண்பான் வேடனாய் வில் வாங்கி எய்த நாளோ விண்ணவர்க்கும் கண்ணவனாய் நின்ற நாளோ மாடமடு மாளிகைகள் மல்கு தில்லை மணி திகழும் அம்பலத்தே மன்னிக்கூத்தை ஆடுவான் பூதற்கு முன்னோ பின்னோ அணி ஆரூர் கோயிலாக கொண்ட நாளே என்று பாடுகிறார். பாடகம் என்ற ஒரு அணிகலம். பாடகங்கிற அணிகலனை அணிந்து இருக்கிறார் பெருமான். யாரு? பெருமாட்டி. பாடகம் என்ற அணியினை அணிந்த மெல்லிய அடிகளை உடைய பார்வதியோடு இந்த மென்மையான பாதங்கம் பொழுது திருவள்ளுவர் இருக்கணும். அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நொசுப்பிற்கு நல்ல படா பறையும். அனிச்சப்பூ மென்மையான பூ. அப்படிப்பட்ட ஒரு மெல்லிய அடிகளை உடைய பார்வதியோடு பார்த்தனுடைய வலிமையை பரிசோதிப்பதற்காக நீ வேடனாக சென்றாய். வேடனாய் வில்லை வளைத்து கொண்டு நின்றவனே, தேவர்களுக்கும் பத்துக்கோடாக நின்றவனேனர். மாளிகைகள் நிறைந்த தில்லை திருப்பதியிலே, தில்லை என்பதிக்கு போகிறார் திருவாரூர்லேருந்து பாருங்க,
தில்லையை சொல்றார். தில்லை திருப்பதியிலே அழகு விளங்கும் பொன்னும் பலத்திலே நடனமாடிக்கொண்டு நிலை பெற்று கூத்தாடத் தொடங்கியவளே, இந்த செயல்களை எல்லாம் நீ செய்வதற்கு முன்போ அல்லது செய்த பின்போ நீ திருவாரூரில் கோயிலாக கொண்டாயினார். இப்போ பாருங்க, திருவாரூருடைய தொன்மையை எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. இந்த 3 செயல்களை சொன்ன பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். பாடகம் சேர் மெல்லடி நிற்பாவையாளும் நீயும் போய் பார்த்தனது பலத்தை காண்பாக, வேடனாய் வில் வாங்கி எய்த நாளோ விண்ணவர்க்கும் கண்ணவனாய் நின்ற நாளோ, மாடமொடு மாளிகைகள் மல்கு தில்லை மனிதிகளும் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுதற்கு முன்போ பின்னோ அணி ஆரூர் கோயிலாக கொண்ட நாளே. எனவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய திருவாரூர் என்னும் திருத்தலத்துக்கு அரிது மானிட ராஜலரில் இப்படிப்பட்ட மானிட பிறப்பை கொடுத்த அந்த பெருமானுக்கு அந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்காக முன்பாக உள்ள அந்த திருவாரூர் திருக்கோயிலை சென்று நாம் அனைவரும் வழிபட்டு பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளாலே பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.